அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. நியர் டு நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆஃப்லேயே வந்து கொடுத்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை எண்டில் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு மோர் தென் 93 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைம்லேயே இதை நம்ம அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தோம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில். எதனால் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு டைமிங் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து ஒரு பெரிய கேண்டில் இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக அது ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதை நம்ம வந்து 1 டே பிஃபோராகவே இன்றைக்கி வந்து ஒன்லி நம்ம எதிர்பார்க்குறது ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஈவன் தான் அது ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தாலும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,499 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே வந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. இதில் இருந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 23,670 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்து நல்ல ஒரு அப்ராலி அகைன் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் அகைன் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் வந்து 23,499 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு. அண்ட் நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock வரைக்குமே நமக்கு இந்த லோ வந்து கட்டே ஆகலை. இந்த இடங்கள்லேருந்து நமக்கு வந்து ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. இது மாதிரி டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இந்த டேயில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 1 டே பிஃபோராகவே நாம் எதிர்பார்க்குறது ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேடில் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னும் அதிகமான ஒரு லாட் சைஸ் வந்து இந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுடைய வியூ படி நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் வந்து வியூவில் இருந்துச்சு. பட் நமக்கு அந்த பையிங் ப்ரைஸ்க்கு மேலே வந்து போகலைங்கிறப்போ அந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் தோ இந்த மாதிரியான 50% ஆஃப் டேயில் வந்து நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டும் சரி உங்களுடைய கேபிட்டலும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியும் நம்ம 1 டே பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ண இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது நம்மளுடைய அந்த 5176 அப்படிங்கிற நம்பர்ஸில். மார்க்கெட்டுடைய க்ளோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5179 ரொம்பவே வந்து பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது க்ளோசிங் நம்பர்ஸ். அண்ட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருந்து ஓப்பன் ஆனாங்க. நல்ல ஒரு அப்ராலி அகெயின் வந்து இந்த ஒரு நம்பரும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து 11:15 அதுதான் மார்க்கெட்டில் லோவே. அதுக்கப்புறமாக எந்த ஒரு லோவுமே வந்து கொடுக்கவே இல்லை. ஈவன் இந்த இடங்களை நம்ம வந்து பை எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு மோர் தேன் 400 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் இந்த டைமிங் கேண்டில். அண்ட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 12:55 இதுதான் மார்க்கெட்டில் அதுக்கப்புறமாக ஹை. ஒரு கேண்டில் கூட ஒரு 5 மினிட்ஸில் வந்து அது அந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அண்ட் அகெயின் பாருங்கள் எக்ஸாக்டாக நமக்கு ஷார்ட்டுக்கு புல் பேக் ஏரியா அப்படின்னா இந்த ஹை லைனை வந்து டச் ஆகும் பொழுது நம்ம இமீடியட்டாக ஷார்ட் போகணும். அதன்படியும் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்பிட்வீன் இந்த நம்பர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் வந்து மார்க்கெட் கொடுத்தாலும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஃபார் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். அண்ட் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம நல்ல ஒரு 1 சைட் மொமெண்டமாக கொடுத்துருந்தாங்க. இதுவும் நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு லேர்னிங் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஈவன் நம்மளுடைய டூல் படி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் நம்மளுடைய டூல் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா
5 மினிட்ஸில் நமக்கு கிடைச்ச என்ட்ரி வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து 14th நவம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா பை என்ட்ரி. எப்போ வந்து செல் போட்டு லோ வந்து கட் ஆகலையோ நம்ம இம்மீடியட்டாக நம்ம வந்து பை போகணும். அதே மாதிரி பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு புல் பேக் ஏரியாவுடைய ரூல். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா செல் போட்டிருக்காங்க, நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து இதுதான் மார்க்கெட்டில் லோவே, இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் போயிருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஈவன் அதுக்கப்புறமாக நம்ம இந்த இடங்கள்ல எடுத்த லாங் வந்து ஸ்டில் வந்து எண்டாவது வரைக்குமே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ல நம்ம இருந்துடலாம். இது பேங்க் நிஃப்டின் படி. அண்ட் ஒன்லி புல் பேக்ல மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்ம ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ஃபியரே இல்லாமலும் நம்ம இதில் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம இப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். நம்ம பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் என்ன ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஈவன் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து மோர் தேன் 93 பாயிண்ட்ஸில் இருக்கிறனால அவாய்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்மளுடைய வியூ வந்து ஒரு 23,700 வந்து நியர் டு ஒரு 27 இருக்கும் பொழுது அபவ் 36 மேலே போனால் மட்டுமே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். பட் அந்த என்ட்ரி வந்து நம்மளுடைய பையிங் ப்ரைஸ் மேலே போகவே இல்லை. இந்த ட்ரேட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து நிஃப்டி வந்து இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பேங்க் நிஃப்டினுடைய டைமிங் கேண்டில் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலில் பற்றின டீட்டெயிலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்தந்த டேஸ் எல்லாமே நம்ம லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கிற டேஸ் எல்லாமே நம்ம எந்த டேலேருந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மார்க்கெட்டில் வந்து 13th நவம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அந்த டேயில் ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 13th நவம்பர் வந்து நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் தேன் 300க்கு மேலேயே வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 1100 மேலேயே நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேயில் வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இந்த மொமெண்டம் டேட் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் வந்து நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து நமக்கு எந்த விதமான ஒரு ரிவர்சல் நம்ம வந்து இப்போ சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னா அந்த 13th வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய லோ வந்து கட் ஆகலை அப்படிங்கிறது ஒரே ஒரு ஹோப் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. பட் நம்ம வந்து பொசிஷனலாக இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பொசிஷனலாக நீங்கள் வந்து ஸ்டாக் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா எப்போ பண்ணலாம் அப்படின்னா எப்போ வந்து நமக்கு இந்த 13th நவம்பர்னுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டேனுடைய ஹை வந்து கட் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்களோ ஃபர்தராக நம்ம வந்து லாங் வந்து பொசிஷனலாக லாங் வந்து நம்ம ஆட் பண்ணலாமே தவிர்த்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மார்க்கெட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த 23,338 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த 13th நவம்பர் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஹையூனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னுமே ஃபர்தராக நமக்கு டவுன்ஃபால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோ கட் ஆகலை அந்த 13th நவம்பர்லேருந்து இந்த 13th நவம்பரில் இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் கம்மிங் டேஸில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் படி மண்டே வந்து நம்மளுடைய வியூ வந்து ஒன்லி 50% மொமெண்டம் தான் மண்டேயும் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இருக்காங்க. பட் ஈவன் தோ நமக்கு குளோபல் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் மட்டும்தான் இன்றைக்கி பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட் படி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் வந்து இம்பேக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஒன்ஸ் வந்து இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுமே நான் டெலிகிராம் சேனல்லையும் சரி நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து இன்டிமேட் பண்ணிடுறேன். மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் படி நம்ம எதிர்பார்க்குறது ஒன்லி 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மார்க்கெட் வந்து நம்ம இந்த டேலேயே வந்து சொல்லியிருந்தோம். இந்த டேயுடைய வீடியோவும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ்க்கு மேலே போனால் தான் ஃபர்தராக நமக்கு வந்து லாங் அப்படின்னு இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம
மார்க் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9th அக்டோபர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் 14th அக்டோபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதனுடைய ஹை அண்ட் லோக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டுமே ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நமக்கு இந்த லோவில் இருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4th நவம்பர் இந்தந்த டே எல்லாமே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து இந்த டேயினுடைய ஹை அண்ட் லோ எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். இது கண்டினியூஸாக வந்து இன்னுமே வந்து ஒரு மோர் தேன் ஒரு 6 to 6 months இருக்கலாம், 1 yearக்கு மேலே நமக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் வந்து இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. 13th நவம்பரினுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ வந்து ஸ்டில் வந்து ஹோல்ட் ஆகுறதுனால ஒரே ஒரு ஹோப் மட்டும் தான் இருக்குது. இந்த லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு லோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோ கட் ஆகலை அப்படின்னா இந்த லோவில் இருந்தே கூட நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் மண்டே நம்ம எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 13th கேண்டில் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு கேண்டில். அண்ட் அகெயின் மார்க்கெட் இருக்கிறது இந்த இம்பார்ட்டன்ட் டேட் ஆன 16th ஆகஸ்ட் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லணும். இந்த ஹை அண்ட் லோலையும் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாங்க. பட் இந்த லோ வந்து நமக்கு 13th தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் படி இந்த லோ வந்து க்ரூஷியல் ஃபார் பேங்க் நிஃப்டி. நிஃப்டிக்கு எப்படி நம்ம 13th நவம்பர் சொல்லியிருந்தோம் அது மாதிரி 16th லோவும் 13th லோவும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க பேங்க் நிஃப்டிக்கு. அண்ட் இந்த லோ கட் ஆகும் பொழுது இன்னுமே ஃபர்தராக நமக்கு வந்து லோ போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் இந்த லோ கட் ஆனாங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். பட் இந்த லோ வந்து கட் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து இந்த 13th நவம்பருடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட். பட் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 1000 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால இந்த லோ கட் ஆனால் ஈவன் தோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த 15 minutes வந்து இந்த 13th லோவுடைய லோ நம்பருக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா உதாரணமாக இந்த இடங்களில் வந்து ஒரு 15 minutes கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் அகெயின் வந்து இன்ட்ராடேக்கு நீங்கள் வந்து ஷார்ட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் லாங் ட்ரை பண்ணும் பொழுது இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு. ஈவன் தோ இன்னைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், எஸ்ஜிஎக்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து ரன் ஆனதுக்கு அப்புறமாக மேபி குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் மண்டே இருக்கலாமா அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு எண்டாவது இருந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டேயுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே வந்து இன்டிமேட் பண்ணுறது எதனால அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பக்கத்தில் வரும்பொழுது நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாலே, அதாவது நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் உங்களுடைய கேபிட்டலுமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகும். நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் ஓல்டு மெம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓல்டு வியூவராக இருந்தாலும் சரி, அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கண்டில் வந்து அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த நம்பர்ஸ் வந்து ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுடைய ரீசன் நீங்கள் ஒன் டே பிஃபோராகவே அந்த நம்பர்ஸை வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து நீங்கள் போட்டு மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணும் பொழுது அது இனிமேல் உங்களுக்கு குயிக்காக லேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் மண்டே வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு 15 minutes ஹையில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் ப்ராஃபிட்டபிளாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம டூல் பேஸ்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 1 minute to 5 minutes ஒரு 3 minutes எந்த டைம் ஃப்ரேம் வேண்டுமானாலும் ஒன்லி அந்த புல் பேக்கில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும்.
அண்ட் மண்டே வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார், கன்சம்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ். அகைன் நம்ம சொல்கிற மாதிரி ஐடி செக்டார்ஸ் வந்து எப்போ வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி அந்த டேல வராங்களோ அப்போ நம்மளுடைய மார்க்கெட்லேயுமே அது ஒரு இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய 5 மினிட்ஸ் படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் வந்து மண்டே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான டைமிங் கேண்டிலும் வந்து நமக்கு டெக்னிக்கல் படி வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் படி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அண்ட் இதுதான் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா, அதாவது இப்போ 10:35 கேண்டில் வந்து இதுதான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ லாங் சைடு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்போ லாங் வந்து கட் ஆகும் பொழுது லாங், இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் ரைட் எடுத்துகிட்டு லாங்கில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதனுடைய கேண்டில் வந்து அகெயின் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து நம்ம சொல்கிறது வந்து இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து மோர் தேன் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸோ இல்லை 100 பாயிண்ட்ஸோ எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டிக்கு வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நமக்கு மோர் தேன் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் 5 மினிட்ஸ் கேண்டில் எஸ்பெஷலி நம்மளுடைய டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எதனால அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமிங் கேண்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அண்ட் உதாரணமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப குட்டியான ஒரு டைமிங் கேண்டில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ் எஸ்பெஷலி நிஃப்டிக்கு வந்து வராங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட் ட்ரேடபிள் டைமிங் கேண்டில் வந்து அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மாதிரி தான் நம்ம டைமிங் கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் இனிமேல் இந்த வீடியோ வந்து மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.